அனைவருக்கும் நம் சர்வசேத்ராதிபதி ஷடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெருவருளும் பாம்பன் சுவாமிகள் குருவருளும் என்றும் முன்னின்று பலமும் நலமும் மகிழும் நிலைத்திருக்கட்டும். அடியேனாசிகளோடு வணக்கம். இந்த பதிவு இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நடக்கின்ற சனிப்பெயர்ச்சிக்கு எந்தெந்த ராசிக்கு நன்றாக இருக்கிறது, எந்தெந்த ராசிக்கு சரியில்லை என்பதுதான் இந்த பதிவினுடைய சாராம்சம். அந்த வகையிலே கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நாம் சிறு துளியாக பார்க்க போகின்றோம். அடியேனுடைய அனுபவத்தில் கண்டதை பொது கருத்தாக இந்த கும்பராசிக்கு நடக்கின்ற சனிப்பயிற்சியினை பற்றி சொல்ல போகின்றேன். ஆம், உங்கள் ராசிக்கு விரய ராசிக்கும் ஜென்ம ராசிக்கும் உடைய சனி பகவான் 2 போய் அமருகின்றார். அது மீனம் குருவனுடைய வீட்டிலே அமரப்போகிறார். இந்த 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார். சுப விரயங்கள் சிலதை கொடுப்பார். நாம் சோம்பேறித்தனத்தை திருத்திக் கொள்ளுகின்ற சோதனையை கொடுப்பார். மந்த புத்தி இல்லாமல் செயல்பட்டால் பலன் கிடைக்கும் என்ற அறிவை கொடுப்பார். தாமதப்படுத்தி செய்யலாம் என்று நினைத்த காரியத்தில் தவறு வந்துவிடும், பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாய் என்ற அனுபவத்தை தருவார். அந்த அனுபவத்தை தந்து தெளிவுபடுத்தி விரைந்து செய்யக்கூடிய மார்க்கத்தை கொடுப்பார். அதே நேரத்தில் குடும்பத்தில் மனைவி சொல்லை மீறி தெரியாமல் சில காரியங்களை செய்து பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார் கணவன். உடனே மனைவிச்சிடம் சொல்வார்கள், இதை செய்யாதீங்கன்னு சொன்னால் கேட்கலையே, மாட்டிக்கிட்டீங்களே என்று சொல்வார்கள் இல்லையா? அது இந்த தருணம்தான். மாறாக கணவன் பேச்சை மீறி மனைவி சிலதை தெரியாமல் செய்துவிட்டு பிரச்சனையில் மாட்டிக்கொள்வார். அப்போ கணவன் சொல்வார், என்கிட்ட சொல்லிட்டு செய்திருக்க கூடாதா அப்படின்னு. இதனால் கருத்து வேறுபாடுகளால் உங்களுக்கு பிரச்சனை வரும். அது யாரால் வரும்? பிள்ளைகளால் வரலாம், உறவுகளால் வரலாம், பெற்றோர்களால் வரலாம், அல்லது பங்காளிகளால் வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இதுக்கு கருத்துகள் பல பேராக இருந்தாலும் கூட பிரச்சனை ஒன்றுதான். ஆக தான் செய்கின்றதை ஒருவருக்கு ஒருவர் ஒளிவு மறைவு இல்லாமல் செய்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் வரவே வராது, கருத்து வேறுபாடுகள் வரவே வராது. ஆனால் சனி பகவான் உங்களுக்கு தெரியாமல் செய்கின்றது தவறு என்பது எப்படி புரியும்? ஏதோ ஒரு சோதனையை கொடுத்தால் குடும்பத்தில் இவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதற்காக சோதனை வரும். நீங்களாகவே அதை தெரிந்து கொண்டு கணவனும் மனைவியும் திரித்து கொண்டால் அது சாதனையாக மாற்றி விடுவார் சனி பகவான். அந்த நேரம்தான் இது குடும்பஸ்தானத்திலே இருப்பதினாலே மறைந்தவர்களால் விரயங்களை ஏற்படுத்தும். அதனால் மன உளைச்சலை கொண்டு வந்து கொடுக்கும். உடல் ரீதியான பிரச்சனைகளை சிலதை எடுத்து வந்து போட்டுடும். எலும்புகள் சம்பந்தப்பட்டது, முதுகு சம்பந்தப்பட்டது, சிறுநீரக சம்பந்தப்பட்டது, வயறு சம்பந்தப்பட்டது, அவரவர்கள் கிரகத்திற்கேற்றாற்போல் ஜனனகாலத்தை வைத்தும் இந்த மாதிரி நோய்களை ஏற்படுத்தும். ஆக பொதுவான கும்பராசிக்காரர்களெல்லாம் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டியது என்பதுதான் உண்மை. காரணம், குடும்பத்திலே தேவையற்ற விரயங்களுக்கான வழிவகுத்து விடும் என்பதை கருத்தில் கொண்டு நீயாக சிந்தித்து இவ்வளவுதான் இந்த சாலையிலே வேகமாக போக வேண்டும், இதற்கு மேல் போனால் ஆபத்து என்று வாகனம் ஓட்டுவதை போல நம் மூளையிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் இதுதான் வேகம் என்று பொறுத்து கொண்டால் பிரச்சனைகள் இல்லை. மீறி நீங்கள் அந்த வேகத்தை எடுத்தால் கண்டிப்பாக அது விபத்தை சார்ந்தது போல உங்களுக்கு வந்துவிடும். ஆக கவனமாக இருந்தால் வேதனை இல்லை. கவனத்தை தவறி சிதறி செய்தால் வேதனைக்குள் அகப்பட்டுக் கொள்வீர்கள். பொதுவாக சரியாக இல்லாத நேரம் இது என்பதை கருத்தில் கொண்டு அதே நேரத்தில் நான் சொல்வதை பின்பற்றினால் யோகமாகவும் இருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லி அடுத்த ஒரு ராசி பதிவோடு பார்க்கிறேன். வணக்கம்.